12th max exercise 3.4ல first sum solve அப்படினு கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க x minus 5 into x minus 7 into x plus 6 into x plus 4 equal to 504 அப்படினு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இத மல்டிப்ளை பண்ணோம்னா இப்போ என்ன ஆகும் அப்படினா the highest power வந்து 4 னு ஆயிடும், x power 4 னு ஆயிடும் இல்லையா. அப்ப அது சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இருக்கும். எந்த மெத்தட்ல வேணாலும் சால்வ் பண்ணலாம், ஆனா கொஞ்சம் ஈஸியான மெத்தட்ல சால்வ் பண்ணும்போது டைம் சேவிங்கா இருக்கும். ஓகேவா, அதனால நம்ம இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை ரீக்ரூப் பண்ண போகிறோம். ஓகேவா, இங்கே 4 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 டேர்ம்ஸில் ரெண்டாக எடுத்து குரூப் பண்ண போகிறோம். ரெண்டாக எடுத்து குரூப் பண்ணும்போது அதனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கும். பவர் வந்து 2ல் இருக்கும். பவர் 2ல் இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ரெண்டு சொல்யூஷன் தானே இருக்கும், அதனால் அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதனால் இதை நம்ம வந்து ரீக்ரூப் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ரீக்ரூப் the polynomial x minus 5 அங்க இருக்கிறது அப்படியே எழுதிக்கங்க, x minus 5, x minus 7, x plus 6 and x plus 4 such a way that the coefficients of x square and x are same. ஓகேவா, இப்போ நம்ம இந்த மாதிரி குரூப் பண்ணும்போது ரெண்டாக குரூப் பண்ணுவோம் இல்லையா, ரெண்டாக குரூப் பண்ணும்போது அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் சேமாக இருக்கும். இப்போ ஒரே சேம் ஈக்குவேஷனில் இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 6ன்னு இருக்குது. இன்னொரு ஈக்குவேஷன்லேயும் அதே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இங்கே ப்ளஸ் 6க்கு பதிலாக இல்லை மைனஸ் 7ஓ இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த 2 டேர்ம் இருக்குது இல்லையா, அது வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா சேமாக இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸாக இருக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xஆக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இதை மாதிரி இருக்கும்போது தான் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு சப்ஸ்டிடியூஷன் எடுப்போம். அந்த சப்ஸ்டிடியூஷன் எடுக்கும்போது அது என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாம். மாற்றிக்கும் போது நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்டுக்காக தான் நம்ம இதை என்ன செஞ்சுக்கிறோம், இதை மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா தட் இஸ் ரைட் த ஈக்குவேஷன் ஆஸ் எப்படி குரூப் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4னு ஒரு டேர்ம் ஆகும், எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 ஆகவும் பிரிச்சுக்கிறோம். இங்கே ஈக்குவல் டு 504 இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுக்கோங்க, அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் மைனஸ் 5னு இருக்கா, இந்த இடத்துல வந்து எக்ஸ் ப்ளஸ் 4னு இருக்கா. இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது மைனஸ் 5x ப்ளஸ் 4xன்னு வரும். அப்போ ரெண்டு சால்வ் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ்னு கிடச்சிரும். அதே மாதிரி தான் இங்கேயும் மைனஸ் 7x ப்ளஸ் 6xன்னு கிடைக்கும். அது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் கிடச்சிரும். அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோன்னா இந்த மாதிரி இந்த ரெண்டுத்தையும் நம்ம குரூப் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு மைனஸ் 5 ப்ளஸ் வந்து மைனஸ் 20ன்னு ஆகிடும். இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, ஃபஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும். அடுத்தது இது சால்வ் பண்ணும்போது எக்ஸ் டேர்ம் வந்து மைனஸ் எக்ஸாக தான் இருக்குது. அந்த கடைசி கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மைனஸ் 7 இன்ட்டு ப்ளஸ் 6ங்கும்போது மைனஸ் 42 ஈக்குவல் டு 504. ஓகேவா, இப்போ வந்து நம்ம இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒய்ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். இப்போ இது நீங்கள் திருப்பி மல்டிப்ளை பண்ணினாலும் இல்லை இந்த 4 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணாலும் அதனுடைய பவர் என்னவாக இருக்க போது 4ன்னு ஒரு ஈக்குவேஷன் வரும். பவர் 4ல் ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அது சால்வ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக மாற்றிக்கிறோம். ஓகேவா, லெட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம் ஒய்ன்னு போட்டுக்கலாம். அப்போ என்னாகும், ஒய் மைனஸ் 20 இங்கே ஒய் மைனஸ் 42 ஈக்குவல் டு 504 அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம் இருக்குல்லையே அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், ஒய் ஸ்கொயர் மைனஸ் 20y மைனஸ் 42y ப்ளஸ் 20 இன்ட்டு 42. அப்போ என்னன்னா 840. இந்த 504 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க, மைனஸ் 504 ஈக்குவல் டு 0. ஓகேவா, அப்போ என்ன ஆகுது, இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்க. ஒய் டேர்ம்ஸ் எல்லாம் சுருக்கிக்கோங்க. அதுமாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன செஞ்சுங்க சிம்பிளிஃபைடாக எழுதிக்கிங்க. ஒய் ஸ்கொயர் மைனஸ் 62yன்னு ஆகிடும். இந்த இடத்துல வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ளஸ்ஸு 336 which is equal to 0. இப்போ இது ஒரு simplified
செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை ஜஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த 336லாம் பெரிய நம்பராக இருக்கு இல்லையா, நம்ம ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி டிவிஷன் ஃபேக்டரைஸ் மெத்தடில் போயிட்டு ஓரளவுக்கு கிட்டக்க நெருங்குற மாதிரி வரும்போது நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ பாருங்கள், 1 டைம்ஸ் பேலன்ஸ் 1, 6 2 12, 8 2 16. எகெயின் பாருங்கள் 2, 5 2 6 8 2 16, 4, மறுபடியும் 2, 42. அது மாதிரி வந்துகிட்டே இருக்கா. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியதான். 2னா 21, 3னா 7. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் குரூப் பண்ணுங்கள். 6 3 2 6, இங்கே 7 2 14, 14 2 28, 28 2 56ன்னு வந்துடுது. 56ம் 6 62ன்னு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ ரெண்டுமே மைனஸில் இருந்ததுனால தான் நம்மளுக்கு என்னது -62 கிடைக்கும். ஓகேவா? அப்போ ரெண்டுத்தையும் மைனஸில் இருந்ததுனால தான் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸில் கிடைக்கும். அப்போ ரெண்டுமே என்னது மைனஸில் இருக்குது. ஸோ y - 56ன்னு ஒரு ரூட் இருக்குது, y - 6ங்கிறது another root which is equal to 0. இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு டேர்மையும் ஈக்குவேட் பண்ணிட்டு 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு y-னுடைய ஆன்சர் 56ம் இன்னொன்று வந்து 6ன்னு கிடைக்கிது. ஓகேவா? இப்போது இதை கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், இந்த ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு லெட் x² - x is equal to yன்னு, அதில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூஸு கிடச்சிரும். ஓகேவா? சப்ஸ்டிடியூட்டிங் y is equal to 56 in ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஸோ x² - x ஈக்குவல் டு 56ன்னு இருக்கும், அதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ -56ன்னு ஆகிடும், ஈக்குவல் டு 0. ஓகேவா? 8 7 சார் 56 கிடைக்கிது. அப்போ கிரேட்டர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவாக இருக்கணும். அப்போ x - 8 x + 7 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருது அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ x is equal to 8ன்னு ஒரு வேல்யூ, x is equal to -7ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே இன்னொரு வேல்யூ கிடச்சிருக்கு இல்லையா, நம்மளுக்கு y is equal to 6ன்னு ஒரு வேல்யூ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 6ங்கிற வேல்யூ வச்சுட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சப்ஸ்டிடியூட்டிங் y is equal to 6 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி x² - x ஈக்குவல் டு 6ன்னு இருக்கும், அந்த 6 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க. -6 ஈக்குவல் டு 0. அப்போ நான் 3 2 6ன்ற டேர்ம் நம்மளுக்கு கிடைக்கிது. கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் போட்டுக்கோங்க, 3க்கு மைனஸ் கொடுத்துக்கோங்க. x - 3 x + 2 ஈக்குவல் டு 0. இது சால்வ் பண்ணணும். இண்டிவிஜுவலாக ஈக்குவல் டு 0 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு x is equal to 3யும் -2வும் கிடைக்கிது. ஓகேவா? இது ஃபோர்த் பவர் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஆர்டர் ஈக்குவேஷனுங்கிறதுனால 4 சொல்யூஷன்ஸ் கிடைக்கணும். ஸோ x is equal to 8, x is equal to -7, x is equal to 3, x is equal to -2. அப்போ மொத்தத்துக்கு என்னது 4 சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, கடைசியாக ஃபைனலாக நம்ம எடுத்து எழுதிட வேண்டியதான். The roots are 8 - 7 3 - 2. ஓகேவா?